இன்னைக்கு நாம கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம், வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான பதிவு இது. நிறைய பயனுள்ள தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம கண்டினியூவாக இப்போ தான் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பலன்கள். ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்குமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஒரு சில பேர் ஜாதகம் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு விஷயம் நடக்கும், இந்த ஜாதகத்தில் யோகம் இருக்குது, அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு குழந்தை பிறக்காது, உங்களுக்கு திருமண தாமதம் இருக்கும், இந்த மாதிரி தோஷம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே ஒரு சில பேர் குழப்பமும் செய்கிறாங்க. அந்த அனுபவத்தை கொடுத்து ஒரு சில ஜோதிடர்கள் சொன்ன சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலருக்கு நடக்காமலும் போகலாம். நீங்கள் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் கூட பார்த்துருந்துருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாமல் போகலாம். சில பேர் அஷ்டமத்து சனியில் கொடி கட்டி பறப்பாங்க, காசு பணம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதே அமைப்புள்ள ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒருத்தவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க நடக்கக்கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் கிரகங்கள் ஒரே மாதிரி தான் சஞ்சரிக்குது அப்படிங்கிறத தாண்டி கோச்சாரம் அப்படிங்கிறது 30% ஒர்க் பண்ணும், தசாபுக்தி அப்படிங்கிறது 70% ஒர்க் பண்ணும். தசாபுக்தியை தாண்டி ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில், ஜனன கால ஜாதகத்தில் என்ன இருக்குது, ஒருத்தவங்களுக்கு பண பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் சரியாகாது. ஒருத்தவங்களுக்கு அஷ்டமத்து சனியில் தான் காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு யோகமான ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அதிலேயே அவங்க காலம் கடந்து போயிடும். மனுஷனாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளை இந்த தசாபக்தி தான் வழி நடத்துது. அப்படி ஒரு நேரத்தில் திடீர்னு நமக்கு தேவைக்காக ஆக்சிடெண்ட்டோ, அதாவது தேவையில்லாமல் ஒரு ஷேர் மார்க்கெட்டோட இழைப்போ, இல்லை தேவையில்லாமல் மனைவியோ கணவனோ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, ஒரு சிலருக்கு கணவனோ மனைவியோ இல்லை சந்தேகப்படுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே தேடி வருது. நல்லா பார்த்து ஜாதகம் பார்த்து தானே திருமணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் இது ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் இருக்குது? இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்தரங்க வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி கிடையாது, ஆனால் நான் ஏன் இப்படி தப்பு பண்ணுறேன், எனக்கு ஏன் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது, இந்த சிகரெட் பிடிக்கணுங்கிற எண்ணம் தோணுது, நான் திருமணத்துக்கு பிறகும் இந்த ஒரு ஆண் மேலேயோ இல்லை பெண் மேலேயோ எனக்கு ஏன் ஆசை வருது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஆனால் ஏன் என்னுடைய மனசு வந்துட்டு இப்படி போகுது, நான் கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், படிக்க முடியலை, வேலை கிடைக்காம நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கேன். ஒரு சிலர் தவறான தொழில் பண்ணுறாங்க, அரசு வேலையில் இருந்தும் மனசு நிம்மதி இல்லை. சில பெண்கள் உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத சமாளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. இன்னொன்று, பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்கள் ஒரு பக்கம், மனம் புண்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. திருமணத்திற்கு முன்பே சில பெண்கள் பிரச்சனை அப்படிங்கிறத அனுபவிக்கிறாங்க. சில பேர் சடனாக இருந்து கூட போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட்டால் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் மொத்த பேருமே இறக்குறாங்க.
அதாவது அவங்க வம்சமே அதோட முடிஞ்சிருது. இன்னும் சிலருக்கு ஒரு வீட்டுடைய ஒரு வம்சம் அப்படின்னாலே ஒரு ஆண் வாரிசு தான். ஏன்னா குழந்தை பாக்கியம் கண்டினியூ ஆகிறதுக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது வேணும். பெண் வாரிசு அப்படின்னா திருமணமாகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டு குழந்தைகள் தான் பேசும். இப்படி இருக்கும் பொழுது ஆண் பிறப்பு இல்லாமல் வம்சம் அப்படிங்கிறதே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த வம்சம் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகாமல் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக 4 விஷயம் பார்க்கணும். மீனம் ராசி, மிதுனம் ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி. இந்த 4 கட்டத்துலையும் கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடணும். சனி பகவான் யாரோட சேர்ந்திருக்காரு, உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயோட சனி இழந்திருக்காரா, சூரியனோட இணைஞ்சிருக்காரா, இல்லை சனி பகவானுக்கு செவ்வாய் சூரியனுடைய பார்வை இருக்கா, பரிவர்த்தனை பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறத மீனாக பார்க்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் விரும்பத்தகாத சில நிகழ்வுகள், மன வாழ்க்கை அப்படிங்கிறது பிளவுபடக்கூடிய ஒரு விஷயங்கள், ஏன் திருமணம் நடக்காமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது பிச்சை எடுக்கிற லெவலில் கொண்டு போய் விட்டுருக்கோம். நல்லதொரு பொசிஷனில் ஹை லெவலில் இருக்கிறவங்க சடனாக என்னன்னே தெரியாமல் அவங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் மாறுது பாருங்கள். அதுவும் ஒரு காரணம்தான். எவ்வளவுதான் ஜாதகத்தில் யோகங்கள், ஏன் உங்களுக்கு எண்ணற்றமான ஒரு புண்ணியங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவீங்க, சனி அப்படி இருக்காரு, ராகு கேது ஓஹோன்னு இருக்காது, உங்களுக்கு இன்றைக்கி ராசி பலன் அப்படிங்கிறது ஓஹோ இன்னும் இருக்குது, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு உங்களுக்கு பெருசாக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அப்படியே சறுக்கி விழும் பாருங்கள். அப்போ என்ன தோணும், ஜாதகமும் போய் ஜோசியமும் போய் வாழ்க்கையில் உட்கார்ந்து வேதனைப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறேன்னு தோணும் இல்லைங்களா. இதுவுமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த 4 விஷயங்கள் செக் பண்ணி பாருங்கள். உடனடியாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு கூட ஒரு ரொம்ப திண்டாடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி நடப்பாங்க. ஒரு சில நேரங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருந்தாலும் தூங்கி எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரவேண்டிய புகழும் மரியாதையும் பணமும் கட்டி போட்டுரும். புகழ் ஒரு சில இடத்துல கிடைக்கும், ஆனால் அதனால் வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. பணம், சுகம், சந்தோஷம் அப்படிங்கிறது அறவே இல்லாத ஒரு நபர் யார் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கடகராசி நபராக தான் இருப்பாங்க. அதாவது இதெல்லாம் ஏன் ஏற்படுது நமக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முதல் காரணம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா முன்வினை பயன். இந்த முன்வினை பயன்கள் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா செய்வினை மாதிரி. ஒருத்தவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா செய்வினைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முன்வினை. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா. போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் ஓஹோன்னு இருப்பாங்க. உங்களுக்கு ராசி கட்டத்தில் உங்களுடைய லக்னத்தில் இருந்து 12ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் மறுஜென்மம் அப்படிங்கிறதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை தடம் தெரியாமல் மாறுது பாருங்கள், அதுதான் முன்ஜென்ம பகை. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கும். அதே மாதிரி ராகுவோட சூரியன் இருந்தாலோ இல்லை தனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ எந்த ஒரு காரிய வெற்றி அதிகப்படுத்தி எல்லாமே வர மாதிரி வந்துட்டு தடையை உருவாக்கிட்டு போயிடும். கை கேட்டினது வாய் கேட்டல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சுய ஜாதகத்தில். 6, 8, 12 போயிட்டு மறையிறது அப்படிங்கிறது நிச்சயமாகிறது இப்படி ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் ரொம்ப கஷ்டம். ஒரு சிலருக்கு லக்னாதிபதியே பாதகாதிபதியாக ஆயிடுவாங்க, அதுவே பெரிய ரிசப்டில் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி லக்னாதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்துருக்காரு அப்படின்னா வாழ்கிற வாழ்க்கைங்கிறது வேஸ்ட்டு. எல்லாம் கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி போயிட்டே இருக்கும், எவ்வளோ நல்லது பண்ணாலும் நிற்காது. யோகம் அப்படிங்கிறது விஷயம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்து தான் இருக்குது. 5ஆம் இடம் குரு பகவானோட ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய ஜாதகப்படி ஒருத்தவங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு சனி பகவானும் செவ்வாயும் இணைந்து தான் தீர்மானிப்பாங்க. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஒருத்தவங்களுடைய வலிமையையும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஒருத்தவங்களுடைய வலிமையையும் கண்டிப்பாக உருவாக்குவாங்க. ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் அப்படிங்கிறது சொல்கிறது இந்த 2 பேரும் தான். எந்ததொரு பாதையில் போனாலும் ஒரு முட்டுக்கட்டை வருது, ஒரு நிழல் போல பிரச்சனை அப்படிங்கிறது கூட வருது. அதுக்கு முன்ஜென்ம ஒரு பிரச்சனை, முன்ஜென்ம கர்மா தான் காரணம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், என்னுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு, தசாபுக்தி நல்லாயிருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
எங்கே போனாலுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. இந்த கடகராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா தாய் மீது அன்பு வேணும். தாய் சாபம் அப்படிங்கிறது இருந்தால் கடகராசி அன்பர்கள் தலைகீழ நின்னாலும் சரி, குட்டிக்காரனை போட்டாலும் சரி, லைஃப்பில் முன்னேறவே முடியாது. தாய் சாபம் அப்படிங்கிறது வாங்கிக்காதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும். அடுத்து 2வது விஷயம், குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தேவை. இது நம்பர் 2. அடுத்ததாக நம்பர் 3, அதிகமாக கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும். இந்த 3 விஷயங்கள் அப்படிங்கிறது செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அடித்து ஒழிச்சு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தரம் தெரியாமல் போகும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது